நம்மை அழைத்தவரும் முடிவு பரியந்தம் நம்மை நடத்த வல்லமை உள்ளவரும் ஆகிய கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 18 வசனத்திலிருந்து 19 வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். நீ இளவயதுள்ளவனாய் இருந்தபோது உன்னை நீயே அரை கட்டி கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயதுள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். இன்ன விதமான மரணத்தினாலே அவன் தேவனை மகிமைப்படுத்த போகிறான் என்பதை குறிக்கும்படியாக இப்படி சொன்னார். அவர் இதை சொல்லிய பின்பு அவனை நோக்கி என்னை பின்பற்றி வா என்றார். இந்த ஒரு சம்பவம் பேதுருவும் இயேசுவுக்கும் நடந்த உரையாடலை இந்த சம்பவத்தில நம்ம பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து பேதுரு தன்னை மறுதலித்த பின்பும் இயேசு கிறிஸ்து பேதுருவின் பின்பாக அவர் வந்தார். உயிர்த்தெழுந்ததுக்கு அப்புறமா பேதுருவோடு கூட தனிப்பட்ட முறையில இங்கு பேதுருவுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவின் நோக்கம் என்ன என்பதை பேதுருவுக்கு இங்கு வெளிப்படுகிறதை தொடர்ந்து அவர் பேதுருவிட்ட மிக முக்கியமான ஒரு விஷயத்தை என்ன சொல்றார் அப்படின்னா, தன்னை பேதுரு இவ்வளவு நாள் தன்னை குறித்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய கண்ட்ரோல் பேதுருட்ட இருந்தது. ஆனா இந்த இடத்துல அங்க ஆண்டவர் அவருடைய சித்தப்படி பேதுருடைய வாழ்க்கையை கண்ட்ரோல் பண்ணும்படியாக, அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்படியாக, சரண்டர் பண்ணும்படியான ஒரு அழைப்பை இங்கு இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு விடுக்கிறதை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல இயேசு பேதுருடைய முன் வாழ்க்கை, இனிமே வரப்போகிற வாழ்க்கை, எதிர்காலத்தை இரண்டத்தையும் ஒப்பிட்டு இங்கு இந்த வசனத்துல சொல்லுகிறதை பார்க்கிறோம். இளவயதுள்ளவனாய் இருந்த போது என்று சொல்லுகிறார். அப்போ இந்த இளம் வயதின் செய்கைகளை எதை குறிக்கிறது? அதாவது தானே தன்னுடைய சித்தப்படி இஷ்டப்படி தங்களுடைய வாழ்க்கையை கொண்டு போகிறவார்கள் இளைஞர்கள். அப்போ பேதுருட்ட இயேசு சொல்றார், உன்னுடைய வாழ்க்கை உன் இஷ்டப்படி போயிருந்தது. ஆனால் உன்னுடைய வரப்போகிற எதிர்காலத்தை, உன்னுடைய வாழ்க்கையில நடக்க போகிற உன் திட்டத்தை, தேவ திட்டத்துக்கு நீ உன்னை அர்ப்பணிக்கும்படியாய், கர்த்தருடைய சித்தத்தை சார்ந்து கொள்ளும்படியாய் பேதுருக்கு இங்கு இயேசு கிறிஸ்து அழைப்பை விடுக்கிறார். பிரியமானவர்களே, இது நாம என்ன கற்றுக்கொள்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையை நாம கட்டுப்படுத்த விரும்புகிறோம். ஆனா நம்ம கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்களாக நம்ம இருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறவர்களாக அல்ல, கிறிஸ்துவின் சித்தத்துக்கு இஷ்டத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அநேக வேளைகளில் நாம் நம்முடைய சித்தத்துக்கு இஷ்டத்துக்கு நம்ம போகும்போது அது இன்பமாக இருக்கும், அது சந்தோஷமாக இருக்கும். ஆனால் ஆண்டவருடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அந்த இடத்துல நமக்கு அங்கே கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட் இருக்கும், நமக்கு புரியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கும். ஆனால் உண்மையான சீஷத்துவம் என்பது தேவனுடைய திட்டத்துக்கு, அவருடைய வழிகளுக்கு நம்மை அர்ப்பணிப்பது தான். அப்படி நம்முடைய வாழ்க்கையை நம்ம அர்ப்பணித்து போகும்போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். பாருங்க, பேதுருவை எவ்வளோ ஆண்டவர் வல்லமையாக பயன்படுத்தினார். அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பேதுருடைய நிழலை தொட்டவங்களாம், நிழல்ல இருந்தவங்க கூட அவங்க சுகத்தை பெற்றாங்க என்று நம்ம பார்க்கிறோம். அப்போது நம்முடைய வாழ்க்கையில் பேதுரு கிட்ட ஆண்டவர் பேசுனது போல, உன்னுடைய வாழ்க்கையை நீ அர்ப்பணிக்கும் போது உன்னுடைய வாழ்க்கையில பின்னாடி கிறிஸ்துவுக்காக மறிக்கிற அளவுக்கு ஒரு துணிச்சலும் தைரியமும் ஒரு உடைய பேதுருவை ஆண்டவர் கர்த்தர் பேதுருவை மாற்றினார். அது முன்னாடியே அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அப்போ பேதுரு அவரை குறித்து சொல்றாரு, நீ என்ன பின்பற்றிவா, உன்னை குறித்து மேன்மையான திட்டங்களை நான் வைத்திருக்கிறேன், மகிமையான திட்டங்களை எனக்காக நீ பாட அனுபவிக்க வேண்டும். இயேசு தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு சொல்லுகிறது என்ன? அவங்களுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பின்பற்ற வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில நாம பாடுகளுக்குள்ளாக கடந்து போகிறதற்கு, கிறிஸ்துவின் நாமத்தை நிமித்தம் உபத்திரவங்களை சகிக்கிறதற்கு, நாம நம்முடைய வாழ்க்கை பயணத்துல கிறிஸ்துவை மகிமைப்படுத்துகிற ஒரு பயணத்துல நாம்
பாடுகளை கிறிஸ்துவுக்காக சகிக்கிறதற்கு நம்ம ஆயத்தமாக இருக்கிறோம், அல்லது ஏன் எனக்கு இந்த பாடு, இது எனக்கு வேண்டாம், ஆண்டவரே இந்த பாடம் எடுத்து போடும் என்று கேட்கிற ஒரு முதிர்ச்சியற்ற கிறிஸ்தவர்களாக நம்ம இருக்க போகிறோமா? இது ஆழமான இந்த சத்தியத்தை நம்ம ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார், உணர்த்துகிறார் என்றால் அதற்கு ஒரு நோக்கம் உண்டு. அநேகர் ஆண்டவர்கிட்ட இது கொடுங்க ஆண்டவரே, அது கொடுங்க ஆண்டவரே என்ற உலகத்தின் காரியங்களை கேட்குறாங்க. ஆனால் கிறிஸ்து யாரை பயன்படுத்த முடியும் ஆண்டவரே? உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய இருதயத்தின் ஏக்கத்தை நிறைவேற்ற என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் சௌகரியத்தை பார்க்கல, என்னுடைய நலமான வாழ்க்கையை நான் பார்க்கல, இந்த பூமியில் நான் வாழதை பற்றி பார்க்கல. உங்களுடைய இதய துடிப்பு என்ன? நீர் படைத்த உடைய பிள்ளைகள் அநேகர் அழிந்து போய் கொண்டிருக்கிறாங்களே, அந்த அழிந்து போய் கொண்டிருக்கிற ஆத்துமாக்களுக்கு ஒரு உத்தரவாதியாக, அவர்களுக்கு நல்ல செய்தி சொல்லுகிறவர்களாக, அவர்களை உம்மிடத்துல கொண்டு வந்து சேர்க்கிற ஒரு சீஷர்களாக உருவாக்குகிறதற்காக தான் ஆண்டவரை நீ அழைத்தீர் என்று சொல்லி வாழ்க்கையை நான் பேதுருவை போல அர்ப்பணிக்க கர்த்தர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் அழைக்கிறார். நம்முடைய பர்சனலாக, நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் அவர் பேதுருவை அவர் அழைத்தது போல உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிறார். எல்லாரிடத்திலும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறதல்ல. தன் நேசிக்கிற பிள்ளைகள் தன்னுடைய வாழ்க்கையை தனக்கு அர்ப்பணிக்க என்ன விலை கொடுத்தாலும் பரவாயில்ல, நான் கிறிஸ்துவுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும், உண்மையாய் அவரை பின்பற்ற வேண்டும், உண்மையாய் என்னுடைய சிலுவையை நான் சுமந்து கொண்டு அவர் பின்பாக நான் செல்ல வேண்டும் என்று சொல்லி தன்னை அர்ப்பணிக்கிற பிள்ளைகளோட வாழ்க்கையில் கர்த்தர் மகிமைப்படுவார். இதே பேதுருவின் வாழ்க்கையில் மகிமைப்பட்ட அதே தேவன் உங்களையும் என்னையும் அவர் அழைக்கிற சத்தத்துக்கு செவி கொடுத்து நாம் அவரை பின்பற்றி நம்மை அர்ப்பணித்த இடத்துல கிருபை கேட்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, உமக்கு உண்மையாய் செவி சாய்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாரும். எங்கள் ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற வழிகள் பாதைகளிலே நாங்கள் நடக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்களுடைய வழிகள், எங்களுடைய நினைவுகள் உம்முடைய வழிகளை பார்க்கிலும் மேற்பட்டது. அதை புரிந்து ஆண்டவரே நாங்கள் செயல்பட கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். நீர் எங்கள் வாழ்க்கையில் மகிமைப்படும்படியான ஒரு வழியை நாங்கள் ஆதாயப்படுத்தி கொள்ள ஆண்டவர் ஆயத்தப்படுத்த எங்களை நாங்கள் முற்றிலுமாய் நம்முடைய சமூகத்தில் தாழ்த்தி நாங்கள் அர்ப்பணிக்க எங்களுக்கு கிருபை தாரும் சுவாமி. ஆண்டவரே, அவமானங்களையும் நிந்தைகளையும் சகித்த பேதுருவை கொண்டு கர்த்தனை பெரிய காரியங்களை செய்து வாழ்க்கையில் எங்களுடைய சிலுவையை நாங்கள் சுமந்து உமக்கு உண்மையாய் பின்பற்றுகிற சீஷர்களாய் எங்களை மாற்றவும் உருவாக்கும். துதிகன மகிமையாவும் உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமேன், ஆமேன்.